2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுவேன். ரிஷபத்துக்கு இருக்கிறதுலயே பெஸ்ட் பீரியட் இப்ப போய்கிட்டு இருக்கு. இதை விட பெஸ்ட் பீரியட் ரிஷபத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா எங்கட சத்தியமா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பீரியட், ரொம்ப அற்புதமான ஒரு பீரியட் போய்கிட்டு இருக்கு. என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளானை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க, நல்லபடியா முடிஞ்சிடும். ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா பயங்கரமா சிரிக்கிறீங்களா? சூப்பர், சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி வீடு மண்மனை யோகம் கண்டிப்பா உண்டு. இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத நிறைய பணம் வந்து ரிஷபராசி வந்து இந்த வருஷம் சம்பாதிக்க போறது. தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் 100% சந்திப்பீர்கள். திருமணத்தை பொறுத்தவரை மே மாசத்திலிருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் 100% நல்லபடியாக நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த வருஷம் கிடைக்க போகுது. ரிஷப ராசிக்கு 12 ராசியிலேயே பெஸ்ட் பீரியட், கோல்டன் பீரியடு. ஆனா அவங்க வந்து கடந்த ஒரு 3-5 வருஷமா பல விதத்துல சிரமப்பட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எப்படி சால்வ் ஆகும்னு யாருக்குமே தெரியும். மிராக்கிள் வில் கோயிங் டு ஹேப்பன். அப்படி நடக்க போகுது. அவங்க எப்போதுமே சைன பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே வெள்ளி யூஸ் பண்ணணும். வெள்ளி செயின், வெள்ளி மோதிரம், நீங்கள் லேடிஸ்லாம் வெள்ளி கொலுசு போட்டுப்பீங்க. அதெல்லாம் வெள்ளி உடம்புல இருந்தாலே அது அந்த சுக்கிரன் நல்ல வேலை செய்யும், யோகமாக வேலை செய்யும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் எடுத்துக்கிட்டாலே சைன பெருமாள் வழிபாடு. படுத்திருக்கிற பெருமாள்கிட்ட போய் கேளுங்க. போகும்போது 2 நெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க. வாங்கி பெருமாள் காலடியில் வைங்க. இவங்க கேட்டது நடக்கும். அவருக்கு ரொம்ப நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம். நெல்லி மரத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறான். ஸோ அந்த நெல்லிக்காய் கொண்டு வைங்க, உடனே கிடைக்கும். நீங்கள் கிளச்சி எதுவுமே ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணுங்க. அவருக்கு பிடிச்சதை கொடுங்க. அவருக்கு துளசியாக வந்து வெறுத்துட்டார், அதனால நெல்லிக்காய் கொடுத்தோன்னா உங்களை வித்தியாசமாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.